வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு வர ஒரு இஷ்யூ, ஈவன் பெரியவங்களுக்கு வர ஒரு இஷ்யூ. அது நம்ம ஊரில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி வெட்டு இல்லை பூச்சிக்கடி, இல்லைன்னா வட்ட வட்டமாக முடி கொட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேருக்கு என்ன ஆகும்னா, அந்த முடியிலேயே உங்களுக்கு சின்ன ஒரு வட்டமாக ஒரு காயின் சைஸ் பகுதி கொட்டி போயிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே ஒரு பால்டாக ஒரு பேட்ச் இருக்கும், அந்த இடத்துல முடியே இருக்காது சுத்தமாக. அது பேர் தான் நாங்கள் அலோபேஷியா ஏரியேட்டா அப்படின்னு சொல்கிறது. அலோபேஷியா ஏரியேட்டா ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். ஸோ உங்களுக்கு இந்த அலோபேஷியா ஏரியேட்டானா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய குழந்தைங்களுக்கு, சில அடல்ட்ஸுக்கு கூட வட்ட வட்டமாக ஓவர் நைட், அதாவது ஒன்றுமே இருக்காது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சலூனில் முடி வெட்ட போயிருப்பாங்க, இல்லை ஹேர் கட் சின்ன பசங்களை கூப்பிட்டு போயிட்டு அப்போ தான் விலைக்கு பார்ப்பீங்க, பார்த்தா ஒரு வட்டமாக முடி கொட்டியிருக்கும் உங்களுக்கு. உடனே பேரண்ட்ஸ் பயங்கரமாக பயந்து போயிடுவாங்க, என்னது இது எப்படி ஆயிடுச்சு, இவங்க கவனிக்கவே இல்லை அப்படின்னுட்டு. ஸோ இது என்னன்னா, இது நம்ம முடிக்கே வர ஒரு தன்னெதிர்ப்பு நோய். அதாவது நம்ம உடம்பு நம்ம முடிக்கே உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு கொடுத்துக்குது. இதுதான் உங்களுக்கு அந்த எதிர்ப்பு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடி ஓவர் நைட் கொட்டி போயிடும் உங்களுக்கு. இதை பற்றி புரியறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்படி இந்த ஹேர் க்ரோத் சைக்கிள் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. அதாவது ஹேர் க்ரோத் சைக்கிள்னா, இப்போ ஹேர் ஃபஸ்ட்டு வளரும், அதாவது க்ரோத் பீரியட்னு இருக்கும். அதுக்கு அந்த க்ரோத் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 to 10 years. இப்போ ஒரு முடி வெளியே வருதுன்னா, இந்த ஈச் ஹேருக்கு 3 to 10 years அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது லேடிஸ்க்கு ஆப்வியஸ்லி லாங்கர் பீரியடாக இருக்கும், மென்க்கு கொஞ்சம் ஷார்ட்டர் பீரியடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 இல்லை 5 மாதத்துக்கு அது ரெஸ்ட் எடுக்கும், அந்த முடி வளராது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 3லேருந்து 5 வாரம் முடி கொட்டி போயிடும். அந்த 3 to 5 weeks ஹேர் வில் கீப் ஃபாலிங் அவுட். இதுதான் ஒரு ஹேரோட சைக்கிள் உங்களுக்கு. இந்த ஹேர் சைக்கிளுங்கிறது எவ்ரி ஹேருக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற எல்லா முடியும் எடுத்தீங்கன்னா 80% க்ரோத்தில் தான் இருக்கும், 20% தான் ஒரு ஃபாலிங் ஃபேஸில் இருக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ், அதாவது இந்த தன்னெதிர்ப்புன்னு சொன்னேன் இல்லையா, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இல்லைனா உங்களுக்கு ஆஸ்மா ஃபேமிலியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பசங்களுக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, ஈவன் பெரியவங்களுக்கு என்ன ஆகும்னா, திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு அந்த தன்னெதிர்ப்புங்கிறத, நம்ம பாடி கொடுக்குற இம்யூனிட்டி நம்ம முடியிலேயே உங்களுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் க்ரோயிங் ஹேர் திடீர்னு ரெஸ்டிங் ஃபேஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த முடி அப்படியே நின்று கொட்டி அந்த ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு வந்துடும் உங்களுக்கு, இல்லைன்னா ஃபாலிங் ஃபேஸ்க்கு போயிடுது உங்களுக்கு. இதுதான் அலோபேஷியா ஏரியேட்டாங்கிற பிரச்சனை. அதனால தான் வட்ட வட்டமாக முடி கொட்டுது. இது உங்களுக்கு எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, சம்டைம்ஸ் டான்சல்ஸில் க்ரோத் இருக்கிறது, இல்லை அடினாய்டுன்னு தொண்டையில் க்ரோத் இருக்கிறது, இல்லைனா காது மூக்கு தொண்டையில் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும், இல்லைனா ஒரு சொத்தப்பல் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனாக அந்த முடி அஃபெக்ட் ஆகிடுது, அந்த முடி கொட்டி போயிடுது உங்களுக்கு. ஸோ இந்த இஷ்யூஸ்னால நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா இந்த அலோபேஷியா ஏரியேட்டாங்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3 to 6 months டைமில் முடி தானே வளர்ந்துடும். அதாவது அந்த இம்யூன் அட்டாக் குறைஞ்ச உடனே முடி தானே வளர ஆரம்பிச்சிடும் திருப்பி. பட் சில குழந்தைங்களுக்கு, அதாவது ஈவன் சில பெரியவங்களுக்கு எப்போ உங்களுக்கு சிவியராக இருக்கும், ஃபுல் ஹேருமே கொட்டி போகிற சான்ஸ் இருக்குது. அதாவது என்டையர் ஸ்கேல்ப் பால்ட் ஆகிடும் உங்களுக்கு. இதுக்கும் மேலே உங்களுக்கு ஃபுல்லாக உடம்புல இருக்கிற எல்லா முடியுமே கொட்டி போகிற கூட சான்ஸ் இருக்குது. இது எல்லாருமே உங்களுக்கு அந்த ஆட்டோ இம்யூனிட்டிங்கிற ஒரு பர்டிகுலர் இஷ்யூனால வரது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிவியர் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தே ஷுட் கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். மைல்டாக ஒரு பால்ட் பேட்ச் இருக்கிறது, யூ கேன் வெயிட் ஃபார் சம் டைம். அந்த வெயிட் பண்ணுறது சம்டைம்ஸ் ஆனே வளர்ந்துருது அப்படிங்கிற பட்சத்தை நீங்கள் விட்டுடலாம். பட் அப்போவுமே ஏதாவது ஒரு இயர் நோஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்காங்கிறது செக் பண்ணுறது அவசியம். ஸோ உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை நீங்கள் போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணலாம், என்ன செக் பண்ணலாம், அண்ட் ஏதாவது லோஷன்ஸ் நம்ம நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, அதாவது அது போட்டால் வளரும் அப்படிங்கிற மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் இது தவிர லிக்விட் நைட்ரஜன் தெரப்பி அப்படிங்கிறதும் இருக்குது. அதை அங்கே அந்த இடத்துல அந்த முடியை வச்சு கொஞ்சம் ஸ்கேல்பில் அந்த லிக்விட் நைட்ரஜனுங்கிற அப்ளை பண்ணோடனே திருப்பி ஹேர் க்ரோ ஆரம்பிச்சிடும். சில பேர் கேட்குற டவுட் என்னன்னா, டாக்டர் ஆனியன் தடவலாமா இதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனியன் தடவுறதுனால வளர்ந்துருமா முடி? சரி, இந்த ஆனியன் ஒரு இரிட்டன்ட். அந்த இரிட்டேஷன்னால வெரி ரேர்லி ஹேர் க்ரோ ஆகலாமே தவிர இது கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் கிடையாது திருப்பி முடியை வளர்க்குறதுக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப ஜாஸ்தியாக வீட்டில். ஏன்னா இரிட்டேஷனில் சம்டைம்ஸ் புண்ணு கூட ஆயிடுது உங்களுக்கு பசங்களுக்கு ஸ்கேல்பில். ஸோ இதெல்லாம் பண்ணி வாட் ஐ வாண்ட் டு சே via this particular medium is that
டோன்ட் கெட் ஸ்கேர்ட். அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்து ரொம்ப சிவியராக சில குழந்தைங்களுக்கு அது ஒரு சின்ன பர்சன்டேஜ், மேபி ஒரு 20 to 30% தான் ரொம்ப சிவியராக இருக்கும். உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை நீங்கள் போனீங்கன்னா they will give you effective medication to immediately bring the hair back. and definitely வந்து குழந்தைங்களையும் சரி அடல்ட்ஸையும் சரி you should check for ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. சம்டைம்ஸ் உடம்புல மிச்ச பிரச்சனை, அதாவது தைராய்டு இஷ்யூஸ், டயபெட்டிஸ், இந்த மாதிரி அதர் இஷ்யூஸ் இருக்கும்போதும் நம்ம ஹேர் வந்து ஆன் த சைடு அஃபெக்ட் ஆகிறது உண்டு. ஸோ இது வந்து ஒரு எப்பவுமே ஸ்கின் அண்ட் ஹேர் நெயில் எல்லாமே வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஹெல்த் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, ஒரு வட்டமாக முடி கொட்டுதுங்கும் போது வேற என்ன இஷ்யூஸ் ஏதாவது சார்ந்திருக்காங்கிறது செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ வித் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன் டுடே. தேங்க்யூ.